வணக்கம் நண்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோவா சரியில்லை. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாகவே இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லேயே வேலை செய்யுது. அது தவிர இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. சுப கிரகங்கள் சுபத்தன்மையோடு வேலை செய்யுது, அசுப கிரகங்கள் முழு அசுப பலத்தோடு வேலை செய்யுது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பொதுவான வகையில் கொஞ்சம் ஒரு சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக எதிரும் புதிருமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டு தரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்பினருமே தன்னுடைய நியாயத்தை வாதிட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தவிர உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் பொதுவான வகையில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னடா உடம்பு இப்படி படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இப்போது பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வேலை செய்ய விடாமல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிரகணம் வேறு வருது. இந்த வருட கிரகணம் கண்டிப்பாக கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரகண அமைப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் பெருசாக எதுலேயும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது போக சீதோஷ்ண அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இயற்கை சீற்றங்களே பார்த்திங்கன்னா அந்த புயல் அடிக்கிறது அல்லது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், ஆஸ்மா தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள், அது போக சூறாவளி காற்று, புயல் காற்று, காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அபாயம், கடலோர பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ அது சார்ந்த இடங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அப்புறம் விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய அமைப்புன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஆனால் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வேலை செய்யுது. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஒரு விபரீத யோகத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப பிரிஸ்காலாம் செயல்பட முடியாது. இயற்கையாகவே விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே அவசரக்காரங்க, கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்களே எல்லாத்திலும் பொறுமையாக நிதானமாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் போவாங்க. எதுலேயுமே அந்த அவசரம் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் எதுலேயுமே ஒரு தெளிவான நிலைகள் அவங்க செயல்பட முடியாது. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், தயக்கம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மாதிரி குழப்ப நிலைகளையே இருந்துக்கிட்டு வருவாங்க. குறிப்பாக காரியம்னு வரும்பொழுது அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னே தெரியாமல் குழம்பி போய் நின்றுட்டு இருப்பாங்க. சில இக்கட்டான விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது உண்மையில் அவங்களுக்கு ரொம்பவே குறைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இது போக அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த உடல்நல தொந்தரவுகள் வேறு உங்களுக்கு கொஞ்சம் இம்சை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனும் வேறு அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறதுனால ஜென்ரலாக விருச்சிக ராசிக்காரங்க உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிரகண அமைப்புகள்லாம் வர்றதுனால இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் சின்ன சின்ன தொந்தரவுகளால் உடலில் அங்கங்கே சின்ன சின்ன ஏதோ ஒரு வலி, குடைச்சல், டென்ஷன், அடிக்கடி ஏதாவது ஒரு இடங்களில் காயம் பட்டு மறையிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உபத்திரங்களால் உடல்நல பிரச்சனைகளை சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்க ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஏன்னா மாதத்தினுடைய அமைப்பே பெருசாக சரியில்லை. அது தவிர உங்களுடைய ராசிநாதனும் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. உங்களுடைய 6ஆம் அதிபதியும் அவரே தான், அவரும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிக்கங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கலாம். இது போக விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான நிலைகளிலே இருக்க விரும்புவாங்க. தனிமையை நோக்கி நகருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக விஷயங்கள்லாம் ஆர்வம் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆன்மீக விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக இந்த யோக சாதன அமைப்புகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான அமைப்புகள் உண்டு. பல புரியாத
வாழ்க்கை பிரச்சனைகள் கூட அவங்க ரொம்ப சுலபமாக விடை கண்டுபிடிப்பாங்க. வாழ்க்கைனா இன்னதுதான் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே உண்டாகும். ஒரு டீப் இன்வால்வ்மெண்ட்டில், ஒரு இன்னர் பீஸில் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது. யோக நிலைகளில் அவங்க மூழ்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு செயல்படும். ஸோ இந்த யோக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்பு தான். அது போக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தலையீடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நான் இதை செஞ்சு பெருசாகி காட்டணும், இதை வச்சு என் மதிப்பு மரியாதை உயர்த்தி காட்டணும், மற்றவங்க முன்னாடி நான் இதெல்லாம் செஞ்சு காட்டணும், சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கான மதிப்பு மரியாதைகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள், காரியங்களில் சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறத விட அதை பற்றின யோசனைகள், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதை பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அதை பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் காரியங்கள்னு வரும்பொழுது அதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்கிறது தான் நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், ராசிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால யோசிக்கிறது எப்படி வேணாலும் யோசிச்சிடலாம். ஆனால் காரியம்னு வரும்போது அது தடை தாமதமாகவே இருக்கும். பொறுமையாக நிதானமாக தான் டீல் பண்ணி ஆகணும். ஏன்னா இடையில ஏதாவது குழப்பம் வந்தால் கூட என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நம்மளே யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக யோசித்து செயல்படுங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். பட் சின்ன சின்ன நிறை குறைகள் அப்படிங்கிறது எப்பவும் போல் இருக்கும். ஸோ சின்ன சின்ன சிரமங்கள், அலைச்சல்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கான ஆதாய அமைப்புகளோடு தான் அதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். குறிப்பாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மாற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஸோ நிறைய சின்ன சின்ன அசௌகரியங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நல்ல நிலைக்கான மாற்றங்கள் அப்படிங்கிற நிலைகளில் உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் ரொம்ப போட்டாலும் மனசு குழப்பிக்காதீங்க. சிம்பிளாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும். நிதானமாக செயல்படுங்க, மற்றெல்லாம் ஓகே தான். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் வழக்கமான அமைப்பு தான். பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள், உடல்நல விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி பெற்றோர்கள் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அடுத்ததாக உடன்பிறப்புகளும் அப்படி தான். பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் ஒத்துழைப்போடு தான் இருக்குது. மாற்றின் பிற்பகுதியில் மட்டும் சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது காரிய நிமித்தமாக எல்லாமே ஒத்துழைப்புகளோடு தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள், சுருக்கும் கோவம் வருது, இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிற வந்து போகும். மற்றபடி பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான அமைப்புகள் தான். பெரும்பாலும் உங்களுக்கு அனுசரிப்பான நிலைகள் தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். பட் இப்போதைக்கு நீங்கள் சரியான இடத்துல இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இயற்கையாகவே நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லது நினைக்கிறோமா கெட்டது நினைக்கிறோமாங்கிறது விஷயம் இருக்குது இல்லையா. கிட்டத்தட்ட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கணவன் மனைவி உறவுகளுடைய நிலை அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. வாழ்க்கை துணையுடைய விஷயங்கள் எல்லாமே அனுசரிப்பு நிலைகளில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதை அனுஷ்டிக்கக்கூடிய நிலைகளில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பட் மேஜராக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸ்டில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால நீங்களாக சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே வழக்கம் போல் விருச்சிக ராசிக்கு சாதகமாக தான் வேலை செய்யுது. இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே அமையும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகளே இருக்குது. மாணவர்கள் நல்ல சிந்தனை ஆற்றலோடு செயல்பட்டு வருவாங்க. பட் மாணவர்கள் சுணக்க நிலைகளில் செயல்பட்டு வருவாங்க. கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும். நிறைய விஷயங்களை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருப்பாங்க. அதனால் மாணவர்கள் முயற்சி மட்டும் கைவிடாமல் இருப்பது நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். தொழில், வேலை, உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களும் கூடுதலாகவே இருக்கும். நிறைய விஷயங்களை ரொம்பவுமே பிடிவாதமாக இருப்பீங்க. நான் இப்படி தான் செய்வேன், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நல்லது. ரொம்ப டைட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கே பிரச்சனையோ ப்ரெஷர் ஏற்படுத்தலாம். ஸோ தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றங்களோடு உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்யும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகரிக்கும். இது சார்ந்த விஷயங்களும் முயற்சியும் அதிகரிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிதானம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கவனம் எடுத்துக்கங்க. சின்ன சின்ன விஷயங்களை கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க, அது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சேமிப்புகள் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கே விடாதபடி ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்துட்ருக்கும். இந்த காசு பண விஷயங்கள் அப்படின்னாலே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சுணக்கமான மாதம் தான். தனிப்பட்ட முறையில் இந்த விஷயங்களை அதிகம் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் மற்ற விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்போடு செயல்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு அமைதியான சுமூகமான நிலைகளாக இருந்துட்டு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.